அனைவருக்கும் வணக்கம். இந்த தோழமை உரைங்கிறது புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரி இல்லாத ஒரு உரை அது எனக்கு. நான் ரியாஸை முதல்ல எனக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எங்களோட ஊருக்கு போகிற ஜியோகிராஃபியை கொஞ்சம் சொல்லணும்னு விருப்பம் இருந்தது. அது மாதிரி சொல்கிறேன். நாங்கள் இங்கேருந்து கொழும்புக்கு போவோம். கொழும்புலேருந்து ஒரு 360 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கப்புறம் தான் கிழக்கு மாகாணத்தில் எங்கள் ஊர் வரும். அது ஒரு ஸ்மால் டவுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு இப்போ மாநகர சபை ஆக்கி அதுக்கான எல்லா அழகும் பார்த்துக்கிறோம். ஆனால் அது ஒரு ஸ்மால் டவுனுக்கான குணாம்சங்கள் உள்ள ஒரு ஊர். அதுக்கு முன்னாடி அது வெறும் ஒரு ஊர் தன்மையோடு இருந்த ஒரு காலகட்டம் தான் நான் இவரை சந்தித்தது. நாங்கள் எப்போது சந்திக்கிற மனுஷன்னா, இவர் நானும் ஒரே ஏரியாவில் சந்தித்தாலும் ஆனால் அவர் வேறொரு பிரதேசத்துலேருந்து வேறொரு பிரதேசம்னா ஊருக்குள்ளே தான். எங்களோட ஊர் ஒவ்வொரு குறிச்சாக புரிச்சு வச்சுருப்பாங்க. 1ஆம் குறிச்சி, 2ஆம் குறிச்சி, 3ஆம் குறிச்சி, 4ஆம் குறிச்சி, 6ஆம் குறிச்சி. அவர் 6ஆம் குறிச்சியிலேருந்து 1ஆம் குறிச்சிக்கு வராரு. நான் அது ரொம்ப சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒருத்தர் பயங்கரமாக பிரேக் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லி பேசி கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் அது பார்த்தா அது இவர் தான் அந்த பிரேக் டான்ஸ் ஆடிக்கிறார். அது ரொம்ப துல்லியமாக ஆனால் ஞாபகங்கள் இல்லாத ஒரு விஷயம் நடந்தது. அது நடந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, அது ஒரு கேள்விப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம். நான் பார்த்தேன்னா பார்க்கலான்னு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப அவரை கொஞ்சம் லேட்டாக தான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஹலால்டீன் அவருக்கு பேர். கொஞ்சம் சந்தித்தோம், அப்புறம் மறந்து போச்சு. திரும்ப நீளமாக பேசுகிற மாதிரி தெரியுதா? ஓகே. அப்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கிறேன். அவரோட பாடி லாங்குவேஜே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் கவிஞன் ஆனதுக்கு பிறகு தான் இந்த பாடி லாங்குவேஜ் வரல. அவரை பிறவிலேயே அவருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் தான். அப்போவே அவர் பிறக்கும்போதே கவிஞர் தான். எனக்கு தெரிஞ்ச உண்மையிலே அவர் கவிதை எழுதாமல் அவரால் வாழ முடியுமான்னு உண்மையாக தெரியாது. அந்தளவுக்கு அவர் ஆரம்பத்திலேருந்து கவிதை சம்பந்தமான ஆள் தான். அவருக்கு பிறக்கும்போதே கவிஞர் ரியாஸ்ன்னு தான் பேர். பின்னாடி தான் அவர் ரியாஸ் குரானான்னு பேர் வச்சுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் இவரும் மஜீதும் சேர்ந்து சில காதல் கதைகள்லாம் இருக்குது. அது எங்களெல்லாம் ரொம்ப பாதித்த காதல் கதையெல்லாம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு இதெல்லாம் வந்து சரியாக எங்களுக்கு எதிர்நிலைக்கெல்லாம் வந்து நின்றுட்டு அப்படியே போன ஒரு இதெல்லாம் இருந்தது. அப்போது எங்களுக்கு இவங்களோட சரியாக இன்ட்ராக்ட் பண்ணி பேச முடியாமல் ஆயிடுச்சு. அவங்க அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் உருவாயிடுச்சு. அப்படி போயிட்டோம். அப்புறம் இவங்க அந்த தெருவிலேயே ஒரு ஞான மடம்னு சொல்லி ஒரு இடம் உருவாக்கினாங்க. அது அப்போ அது கிரவல் பாதை தான். ஆமாம், இல்லை, அது தார் ரோட்டாக இருந்தது. அந்த ரோட்டில் ஒரு பழைய வீடு இருந்தது. கடலோடி ஏற வளவுன்னு சொல்லி ஒரு கடற்கரை நோக்கி போகிற ஒரு வளவில் ஒரு லேண்டில் அது ஒரு பெரிய ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு குடும்பமே இருக்கும். அந்த குடும்பத்துக்கான ஒரு இடத்துல ஒரு வீடு, ஒரு பழைய வீடு. அந்த வீட்டில் இவரும் கவிஞர் மஜீத் குறை தான் இருப்பார். மஜீதோடு சம்மந்தப்பட்டவங்களோட இடத்துல அவர் வந்து உட்காந்துட்டாங்க. ஆமாம், கவிஞர் மஜீத். ஆமாம், எல்லாருமே கவிஞராக பிறந்து கவிஞர் மஜீத், கவிஞர் ரியாஸ்ன்னு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். வேறு பேர் சொல்ல மாட்டோம். அப்போது இவங்க எங்களுக்கு சும்மா போகிற பார்க்குற அந்த மாதிரியான தொடர்புகள் இருந்துச்சு. அந்த டைமில் இவங்க ஓஷோவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓஷோவை பற்றி பேசி ஓஷோ மாதிரியே ஆயிட்டாங்க. இவ்வளோ பெரிய தாடி. ஆமாம், அடுத்த கட்டம் அது ஃபேஷன் என்ன வருதோ அதுக்கு மாறிட்டோம். ஆடிருப்பாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் அங்கே கஞ்சா மரமெல்லாம் கூட பின்னாடி காம்பவுண்டுக்குள்ளே நின்றுது. அது ஒரு செடியாக வளர்ந்து அது இவ்வளோ தூரமெல்லாம் இருந்தது. அப்போ ஆடாமல் இருந்திருப்பாங்களா? அப்படி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்கிறேன், ஏதோ ஒரு போட்டிக்கு கதை எழுதி அனுப்புகிறேன். அப்போது அவங்க என்ன படிக்கிறாங்க, என்னை படிச்சுட்டு அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க.
ஒரு போட்டியில் ஒரு கதை பார்த்தோம், உங்கள் கதை தான் நல்லா இருக்குது, நீங்கள் தொடர்ந்து எழுதலாமேன்னு சொல்லி என்னை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னை வழிகாட்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு புத்தகங்கள் கொடுக்குறாங்க. அந்த உறவு வருது. ஆனால் அவங்க அப்போவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாஸ்திகம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நான் சொல்லுவேன், எனக்கு பயங்கரமான கடவுள் நம்பிக்கை இருக்குது, நம்ம டீலோட இருக்கணும், நீங்கள் அங்கேயே இருக்கணும், நான் இங்கேயே இருப்பேன், நான் 5 வருஷம் தொழுதுட்டு சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் உங்களோட இதில் பேசுங்க. எனக்கு கூட இன்னும் 3 பேர் இருந்தாங்க. அப்துல் ரசாக்னு ஒருத்தர் இருந்தார், ரஃபீஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். ரஃபீஸோட கவிதை தொகுப்பு வந்திக்கு அப்துல் ரசாக்கோட நாவல் எல்லாம் கூட வந்திருக்குது. நான் இப்போது ரஃபீஸ் இவருடைய கவுத்தை ஃபுல்லாக விழுங்கிட்டார், முழுக்க இவங்களா மாறி இவங்களுக்கு கூட ஃபுல் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்குது. அவங்க அந்த பர்சனாலிட்டியாக மாறிட்டு அவங்களுக்கு கூட ஃபுல்லாக இருக்கிறார். அப்துல் ரசாக் ஆமாம் 2 வருஷம், அது கூட இன்னும் ஆட்களெல்லாம் அங்கே வருவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஞான மடம், அந்த ஞான மடத்துக்கான எல்லா கூறுகளும் இருக்கும். ஆனால் அங்கே நிறைய ரசனையான விஷயங்கள் நடக்கும். இப்போது அங்கே முன்றில் பார்த்தோம், அது மாதிரியான ஒரு மேகசின்லாம் லைஃப் டைம் பார்த்து அது புதுசாக இருக்குது, அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே தான் நான் முதல் அந்த தெய்வீக ராகம் பாட்டு இருக்குல்ல ஜென்சியோட, அந்த பாட்டை கேட்டோம். இவங்கெல்லாம் அப்போது எங்களை விட ரொம்ப வயசு அதிகமானவங்க கூட இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரு மென்டர் மாதிரி இமீடியட்டாக ஆகிட்டாங்க. அந்த பாடல்கள் கேட்கும். இப்போது அது அப்படியான சுவாரஸ்யமான சின்ன சின்ன அனுபவங்களை பெறக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அது ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளுக்கு ஒரு இப்போது எனக்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறோன்னே தெரியாத ஒரு ஐடியா இருந்த காலகட்டத்தில் நம்ம கரெக்டான நாட்களை சந்தித்து அவங்க கைட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதிலிருந்து தான் நாங்கள் உருவானோம். பின்னாடி எனக்கு அரசியல் நிலைப்பாட்டிலையும் கட்சி ரீதியான அரசியல் நிலைப்பாட்டிலையும் அவரும் நானும் எப்பவும் ஒரே கட்சியில் இருந்ததே இல்லை. ஆனால் எங்களுக்கு உறவு ஒரு காலம் விட்டு போனதில்லை. 2 பேரும் நேர் எதிர்கட்சிக்கு தான் வேலை செய்வோம், அப்படியே ஒர்க் ஆகும், அப்படியே போவோம். இப்படியே போயிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் நான் இங்கே சினிமா விஷயங்களுக்காக இங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதாகிடுச்சு. அவர் முகநூல் வந்தப்போ அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட ஒரு நண்பர் தான் அவர். அதில் ஒரு நல்லாவே இந்த இணைய உலகத்தையும் இந்த பிடிஎஃப்பையும் இந்த முகநூலுங்கிற விஷயத்தையும் ரொம்ப அருமையாக பயன்படுத்திக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. அவங்களோட ரீடிங், அவங்களோட அர்ப்பணிப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் காலம் தெரியாமலும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அந்த உறவு விட்டு போனதில்லை. நான் எப்படி ஊருக்கு போனாலும் அவரை சந்திக்காமல் நான் வந்த நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பர்சனாலிட்டி உருவானதில் அவருடைய பங்கு மிக பலமானது. அது முதல் பிள்ளையார் சுடியன்னே சொல்லலாம். ஒரு முழுமையாக அவங்க நின்று பண்ணி வச்சாங்க. விரிவாக பேசக்கூடியது, நீங்கள் எல்லாம் பேசி டயர்டாகி இருக்கிற சந்தர்ப்பம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சீன் அப்படியே தனியாக கடத்திட்டு போனீங்கன்னா ரியாஸை பற்றி நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன்.